வாங்க நண்பா, இது நம்ம ஏரியா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல ஜாரில் உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு மூடிடுங்க. அதை அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் ஒரு வாணலி வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் வாணலி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடான பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகா, நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி பச்சை மிளகா வெடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ்டு வந்த பிறகு தக்காளி போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வந்துட்டுருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அது ப்ரௌன் கலரில் வரணும்னா நீங்கள் உப்பு போட்டால் மசிஞ்சிடும் நல்லா. அதுக்காக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி விடுவோம். ஓகேங்களா? நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க. இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட்லாம் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? பீன்ஸ், கேரட்டை போட்டுக்கோங்க அப்படியே. அது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அது கூட அப்படியே லைட்டாக மசாலாஸும் போட்டுக்கோங்க. இது நல்லா போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அரைச்சி வச்சுருந்து அரவையை ஊற்றிக்கலாம் உள்ளார. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிண்டிடுங்க. நீங்கள் இதுக்கு தேங்காய் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. தேங்காய் விருப்பப்பட்டவங்க ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஓகேங்களா? இதுவே நல்லா கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காரத்துக்கு தான் பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நம்ம அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் உப்பு போட்டோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிக்வயர்டு அமௌண்ட்டுக்கு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், குருமா ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா.